இது பட்டாணி சாப்பாடு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். குக்கர் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டோன்னே இது பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, பெருஞ்சீரகம், கிராம்பு, பட்டை, லவங்கம் எல்லாம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவைக்கு கொஞ்சமாக எல்லாம் எடுத்துருக்குறேன் அளவாட்டும். இதை நம்ம இதில் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டாச்சு. அடுத்தால வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 2 எடுத்துருக்குறேன். காரத்துக்கு தேக்கானா பச்சை மிளகா முழுசாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 பெரிய வெங்காயம், பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டாச்சு. 3 பெரிய வெங்காயம், அப்புறம் காரத்துக்கு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரே ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி புதினா தலை எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். பட்டாணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 1.25 உலக்கு அரிசி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு மூடி பட்டாணி எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1.25 உலக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். ஒரு மூடிக்கு பட்டாணி எடுத்துருக்கிறேன். இப்போ இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு போட்டிருக்கிறேன். இப்போ எல்லாம் வதக்கியாச்சு. இதுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். 1 2 3 டம்ளர் ஊற்றிருக்கிறேன். 4.25 உலக்குக்கு 4 5 1.25 உலக்குக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 3 டம்ளர் தேங்காய் பால், 2 டம்ளர் தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சாப்பாடுக்கு தக்கன சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சால்ட்டும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் அரிசியை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதில் மல்லித்தழை கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வெட்டி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்,
இதில் இப்போ எல்லாம் தாளித்து விட்டாச்சு. ஒரு ஸ்பூன் நெய் போட்டாச்சு. அப்புறம் மல்லித்தழை வாஷ் பண்ணி வெட்டி போட்டாச்சு. அப்புறம் இது இப்போ நம்ம மூடிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்கும். இது ரெடி ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சாப்பாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பட்டாணி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா கம்மன்னு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாம் மசாலாலாம் அரைச்சி போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என் பொண்ணு சாப்பிட்டு பார்க்க போகிறா எப்படி இருக்குன்னு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் பண்ணுவாங்க. நான் என் டேஸ்ட்டில் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சம்பல் கொஞ்சம் வச்சுக்கலாம். வெங்காய பச்சடி சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு பாரு. அப்புறம்